ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நானும் எங்கள் வீட்டுக்காரரும் கிளம்பி ஈரோடு வரையும் போய் வந்து கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து கிளம்பியிருந்தோம். இது எதிர்பார்க்காத ஒரு விஷயந்தான். ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து போன வேலை வேறு, நடந்த வேலை வேறு. எப்பயுமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒன்று நினைப்போம், கடவுள் ஒன்று நினைப்பாரு அப்படின்னு இருக்கும் இல்லைங்களா? அதே மாதிரி தான். சரி, வீடெல்லாம் லாக் பண்ணிவிட்டு நாங்கள் இங்கேருந்து வந்து ஒரு 10 மணிக்காட்ட வந்து கிளம்புனோம். நாங்கள் வந்து ஈரோடு போய் சரி எனக்கு வாங்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் வந்து கிடையாது. நிறைய கடைகளில் விசாரிக்கலாம். எங்கே வந்து நமக்கு நல்ல குவாலிட்டிலையும் ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸ்லேயும் கொடுக்குறாங்களோ அந்த இடத்துக்கு மட்டும் நம்ம வந்து போய் பர்ச்சேஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக எல்லா பக்கமும் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து நினச்சிருந்தோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஆல்ரெடி வந்து முன்னாடி சின்னதாக ஒரு கடை இருக்குது மெயின் ரோட்டில். இங்கேருந்து வந்து மெயின் ரோட்டில் வந்து ஒரு சின்னதாக கடை இருக்குது. அந்த கடையில் வந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம். சப்போஸ் பிக்கப் ஆச்சுன்னா பக்கத்தில் வந்து ஏதாவது வீடு மாதிரி எடுத்து கூட நம்ம வந்து அங்கே வந்து மெட்டீரியல்ஸ் வந்து அடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்த்தோம். இந்த கடை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இங்கேருந்து போகலான்னு சொல்லி கிளம்பி போகும்போது இங்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சேலம் டு திருச்செங்கோடு ஹைவேஸ் ரோடு, அந்த ரோட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஊருக்கு அடுத்த ஸ்டாப்பிங்கில் வந்து ஒரு கடை வந்து காலியாக இருந்தது. நாங்களாக கெஸ் பண்ணிட்டோம். சரி, இந்த கடை வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, ரேட் வந்து அதிகமாக சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சி நாங்களாக வந்து கற்பனை பண்ணிக்கிட்டோம். ஏன்னா பார்த்திங்கன்னா கடையே வந்து எவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்னு, முன்னாடி வந்து இடம் வந்து எவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்னு வந்து உங்களுக்கு தெரியும். ஆனால் வந்து பரவாயில்லை, நாங்கள் எதுக்கும் வந்து கேட்டு பார்க்கலாம். கேட்டு பார்த்து நம்மளோட ப்ரைஸ்க்கு கட்டுப்படி ஆனால் மட்டும் நம்ம வந்து கடை வைக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து இப்போ டைலரிங் கிளாஸ் எடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இடம் இல்லை அப்படிங்கிறதுனாலையும், வீட்டில் வந்து எடுக்கிறோம் அப்படின்னாலும் வீட்டுக்கு வந்து 1/2 கிலோமீட்டர் வந்து உள்ளே வரணும். உள்ளே வர்றதுக்கும் ஆள் இல்லை. அதுவும் வந்து ஒரு மெயினான ரீசன். அப்புறம் கட்டிங்க்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து வீட்டில் வந்து தைக்கிறதுக்கு யாருமே வந்து வரமாட்டேங்கிறாங்க. கடையில் தைக்க போடலாம் அப்படின்னாலும் கடையில் ஒரு 2 பேர் உட்காந்து தைக்கிற அளவுக்கு கூட இடம் இல்லை. ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் வந்து போட்டு உட்காந்து தைக்கிற அளவுக்கு தான் இடம் இருக்குது. அதுவுமே வந்து நான் பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். ஆனால் வந்து இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தனியாக அதுக்கு வந்து கடைக்கு அட்வான்ஸ் வாடகை இது எல்லாமே வந்து ஒரு பெரிய செலவாக வந்து நிற்கும் அப்படிங்கிறதுக்காக சரி அந்த அமௌண்ட்டை நம்ம வந்து துணியில் போடலாம் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். சரின்னு சொல்லி பார்த்தேன். அதே மாதிரி நாங்கள் கேட்ட ரேட்டுக்குமே வந்து நாங்கள் எதிர்பார்த்த ரேட்டுக்குமே 1 மாதம் இருக்குது அப்படின்னாலும், 1 மாதம் நம்ம கையில் இல்லை அப்படின்னாலும் போட்டு கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு மட்டும்தான் வந்து அந்த கடை வந்து எங்களுக்கு வந்து கிடச்சிது. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து சொன்னது வந்து 4000 வந்து சொன்னாங்க அந்த கடைக்கு வாடகை. நாங்கள் அதை லெஸ் பண்ணி தான் வந்து கேட்டோம். 3000க்கும் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஒரு 6 மந்த் கழிச்சு நீங்கள் வந்து சேர்த்தி கொடுக்க ஆரம்பிங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த 6 மாதத்துக்குள்ளார பிக்கப் பண்ணிடலாம் இல்லைங்களா? கேட்ட உடனே மடன்னு அவங்கள்ட்ட வந்து கடை சாவி வாங்கிட்டு வந்து நானும் எங்கள் வீட்டுக்காரும் கடையெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு அடுத்தது வீட்டில் இருக்கிற திங்ஸ் எல்லாமே வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து முன்னாடி வச்சுட்டேன். முன்னாடி காம்பவுண்டில் வந்து வச்சுட்டேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கடையில் இருக்கிற திங்ஸுமே வந்து எல்லாமே பேக் பண்ணணும். இந்த ஜமிக்கீஸு, கொஞ்சம் வந்து சுடிதார் செட்டு, டாப்பு, லெக்கின்னு, ப்ளவுஸ் பிட்ஸு, இந்த மாதிரி எல்லாமே வந்து நிறைய இருக்குது. அது எல்லாமே வந்து தனித்தனியாக நம்ம வந்து ஒரு பையில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம போய் எடுத்து நம்ம பிரித்து இது பண்ணுறதுக்கு சேஃபாக இருக்கும். அப்படியே அள்ளி போட்டு போனோம் அப்படின்னா நமக்கு துணி தான் எல்லாம் வீணாகிற மாதிரி ஆயிரும். அதனால் ஒவ்வொன்றுத்துக்குமே வந்து ஒவ்வொரு கவர், அந்த உரம் பை போட்டு எல்லாத்தையும் வந்து அந்த பையில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டோம். லைனிங்கு, ஃபால்ஸு, நூல் பாக்ஸ் இதெல்லாமே வந்து அப்படியே தனித்தனியாக கட்டி எடுத்து வச்சாச்சு. டக்குன்னு நாங்கள் பாட்டுக்கு ஒரு முடிவு பண்ணுறோம், அதை வந்து செயல்படுத்திடுறோம். எல்லாத்துக்குமே வந்து என்ன டவுட் அப்படின்னா, மறுபடியும் கடை வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி. நான் வந்து கடை பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். எனக்கு வந்து இந்த டைலரிங் கடையை பார்க்கும்போதும் அவங்க வேலை செய்கிறப்பையும் நம்மளால இதை முடியலையே அப்படின்னு சொல்லி எனக்குள்ளார ஒரு இது வந்து இருந்துகிட்டே இருந்தது. அதை சொல்ல முடியல என்னால் சரியாக. அந்த வருத்தம், அப்புறம் வந்து அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து இருந்துக்கிட்டே இருந்தது.
எனக்கு நான் என்ன பண்ணுறது, நான் ஒவ்வொரு பக்கமும் வந்து பார்க்குறப்ப, எனக்கு வந்து ஒவ்வொரு இதா தான் இருக்குது. ஏதாவது ஒரு ரீசன் பிரச்சனை அந்த மாரி தான் வந்து இருக்குது. இப்ப கடையில இருந்த திங்ஸையும், வீட்ல இருந்த திங்ஸையும் 2யுமே வந்து ஃபர்ஸ்ட்டு வீட்டுக்கு போய் வீட்ல இருந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருந்தத எடுத்துக்கிட்டு, அடுத்தது கடையில வந்து கடையில இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு, இத வந்து கொண்டு வந்து நாங்க கடையில கொண்டு வந்து வச்சாச்சு. வைக்கிறதுக்கே மணி வந்து 7 மணிக்கு மேல ஆயிடுச்சு. இனிமே இது எல்லாமே வந்து கிளீன் பண்ணணும். இது கடை வந்து பெருசா இருக்கு அப்படிங்கிறனால எல்லாத்தையும் எடுத்து அப்படியே உள்ள வச்சுட்டோம். இனிமே தான் வந்து கிளீன் பண்ணி ஒவ்வொன்னா எங்கெங்க எந்தெந்த இடத்துல எத போடலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். இப்ப நானும் என் பொண்ணும் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா எல்லா திங்ஸையும் நவுத்தி ஓரம் போட்டுட்டு ஃபர்ஸ்ட்டு கட்டிங் டேபிள ஒரு ஓரமா போட்டுட்டோம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மிஷின்ஸ் எல்லாமே ஒரு ஓரமா வந்து போட்டுறலாம் அப்படிங்கிறதுக்காக என்கிட்ட ஒரு நான் ஸ்டிச் பண்ணுறதுக்கு வச்சுருக்க ஒரு பவர் மிஷினு, எங்கள் வீட்டுக்காரருக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு அவருக்கு ஒரு பவர் மிஷின் இமெயில் கம்பெனி இருக்குது. அவரோடதில் தான் வந்து நான் ஆரம்பத்துலேருந்து தைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து இப்போ தான் வந்து ஒரு 1 இயர்க்கு முன்னாடி அவருக்கும் ஒன்று வேணும் தனியாக தைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்பெனி வந்து வாங்கினேன், கியூ யூனியான். அதுக்கப்புறம் பெடல் மிஷின் நம்மக்கிட்ட கிளாஸ் வராங்க அப்படின்னா, நமக்கு அந்த கிளாஸ்க்கு சொல்லி தரதுக்கு பெடல் மிஷின் கண்டிப்பாக வேணும் இல்லைங்களா? எங்கள் பொண்ணு தான் வந்து அந்த பெடல் மிஷினில் ஸ்டிச் பண்ணிட்டு இருந்தாப்படி. அப்புறம் பார்த்திங்கன்னா, ஓவர்லாக் மிஷின் வந்து இருக்குது. இப்போ இந்த 4 மிஷினும் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி போடணும். இந்த மிஷின் கூட நான் வந்து சிங்கிளாக வந்து தள்ளிட்டேன். ஆனால் வந்து அந்த இமெயில் கம்பெனி மிஷினை என்னால் நகர்த்த கூட முடியல. நானும் என் பொண்ணு 2 பேரும் சேர்ந்து தூக்குறோம். தூக்கவே முடியல. அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. நிஜமாலுமே வந்து பழைய மிஷின்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா, நல்ல ஒரு வெயிட்டா இருக்கும். நம்மளால அத தூக்கவே முடியாது. ஆனா, இப்ப இருக்கிற மிஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, லைட் வெயிட்டா தான் வந்து இருக்குது. அ ஈஸியா தூக்குற மாரி தான் வந்து இருக்குது. இவங்களுக்கு வேற வேலையே இல்ல. எப்ப பார்த்தாலும் கடை வைக்கிறது, எடுக்கிறது இதே வேலையா தான் இருக்குதாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா வந்து நான் பார்க்கல அப்படின்னாலும் அந்த கடைய என்னால முடியலன்னு சொல்லி நான் ரிட்டர்ன் திரும்பி வீட்டுக்கு வந்தாலும் அந்த கடைய எங்க வீட்டுக்காரர் தான் வந்து மேனேஜ் பண்ணிக்கிறாரு. அவர்கிட்டயும் வந்து ஆர்டர்ஸ் குடுக்குறவங்க, அப்புறம் மெட்டீரியல்ஸ் எல்லாம் சேல்ஸ் பண்றது இத வந்து பார்த்துக்கிறாங்க. இப்போ வந்து நாங்க எதிர்பார்த்த மாரியே கடையும் வந்து பெருசாவும், முன்னாடி இடமும் இருக்கிற மாரியும், எங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாரியும் அந்த 3000லேயும் பார்த்தீங்க அப்படின்னா, அதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பாத்ரூம் வசதி நமக்கு வந்து ரெஸ்ட் ரூம் வசதி ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ காலையில ஒரு 10 மணிக்கு கடைக்கு போறோம் அப்படின்னா, நைட்டு வந்து ஒரு 7, 8 மணி வரை இருக்கிறோம் அப்படிங்கிறப்ப, ஒரு பாத்ரூமுக்கு நம்ம வந்து 1 நாள் அட்ஜஸ்ட் பண்ணலாம், 2 நாள் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஆனா வருஷம் முழுவதுமே நம்மனால வந்து அட்ஜஸ்ட் பண்ணவே வந்து முடியவே முடியாது. அதனால கண்டிப்பா வந்து ரெஸ்ட் ரூம் வசதி வந்து இருக்கணும். நெறைய டைம் இந்த ஒவ்வொரு டைமுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் கடை வைக்கும்போது எல்லாமே ஒவ்வொரு அனுபவத்த தான் வந்து நான் கத்துட்ருக்கிறேன். இங்கேருந்து சேலத்தில கடை வச்சிருந்தேன். அங்க சேலம் போயிட்டு வரப்ப, அவரு எங்க வீட்டுக்காரரா தனியா அவர் வச்சுட்டு இருந்திருப்பாரு. நானும் வரேன்னு சொல்லி அவர் கூட போயி, அங்கேருந்தும் வந்து இல்ல வேணாம் நம்ம வீட்டுக்கிட்டயே கடை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து நான் கூட்டிட்டு வந்துட்டேன். அவரையும் வந்து எந்த ஒரு இதையுமே உருப்படியா பண்ண விடாம நானும் கூட்டிட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சேலம் போயிட்டு வரப்ப எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ரொம்ப ட்ராவல் டைம் அதிகமா இருக்குது. எங்க வீட்லருந்து பார்த்தீங்க அப்படின்னா, சேலத்தில் நாங்க கடை வச்சிருந்தோம். அனந்தனப்பட்டிக்கிட்ட வச்சிருந்தோம். அங்க போயிட்டு வரப்ப 16 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன்ஸ். எனக்கு வந்து ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. வீட்ல வந்து ஒர்க்கும் வந்து பார்க்க முடியறதில்ல. அங்க வந்து சரியான ரெஸ்ட் ரூம் வசதியுமே வந்து கிடையாது. அ அப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு அலைச்சலா இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்க வந்து நானு இங்க இப்ப நாங்க இருக்கிற இடத்துல மெயின் ரோட்ல கடை வச்சப்ப, கடை ரொம்ப சின்னதா பார்த்துட்டோம். எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஆர்வத்தில ஓகே போதும் செஞ்சிரலாம், பண்ணிரலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து செஞ்சிர்றோம். ஆனா, அது வச்சு பார்க்கும்போது மட்டும் தான் வந்து நமக்கு தெரியுது, அது வந்து எவ்வளோ கஷ்டம். ஒரு சின்ன கடை தான். ஆனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆ ஒரு ஆள் போட்டு நம்ம வந்து உட்காந்து தைக்கலாம். ஆனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அ வெயில் அடிச்சாலோ ஃபுல்லாவே வந்து அது வந்து மேற்கு பார்த்த மாரி இருக்கு அப்படிங்கிறப்ப, வெயில் வந்து ஃபுல்லா கடைக்குள்ளாரயே வந்து வந்துருது. அதே மாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மழை பெஞ்சாலும், சாரல் இப்படி அடிச்சாலும் வந்து அதுவும் வந்து கடை வரையுமே வந்துருது. அந்த டைம்லலாம் நமக்கு ரொம்பவே வந்து சிரமமா இருக்குது.
அதுதான் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப நாங்க ஓரளவுக்கு வந்து இப்ப மிஷின் எல்லாமே நானும் எங்க பொண்ணும் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட்டு இந்த பவர் மிஷின், 2வது அந்த பவர் மிஷின், அதுக்கப்புறம் பெடல் மிஷின் போட்டு லாஸ்ட்ல ஓவர்லாக் போட்டு வச்சிருக்கோம். இப்ப நம்ம வந்து அப்படியே நின்னு பார்த்தா கூட நமக்கு வந்து இந்த மிஷின்ஸ் எல்லாமே வந்து ஒரு இதா வந்து நல்லா பார்வையா தெரியும். எப்பயுமே மிஷின்ஸ் எல்லாமே வந்து இப்படி ரோட்ட பார்த்த மாரி போட்டா மட்டும் தான் வந்து கரெக்ட்டா இருக்கும். அடுத்தது நம்ம வந்து ஸ்டாண்ட்ஸ் எல்லாமே வந்து எடுத்துட்டு இந்த நாங்க இதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாங்க எந்த ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டுமே வந்து பண்ணல இந்த கடைக்கு. ஒயிட் வாஷ் கூட பார்த்தீங்க அப்படின்னா, இதுவே ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது. அவ்வளோ அளவுக்கு மோசமா இல்ல. மோசமா இருந்தா ஒயிட் வாஷ் பண்ணியிருப்போம். ஆனா நல்லா தான் இருந்தது அப்படிங்கிறதுனால நாங்க வந்து அப்படியே வந்து விட்டுட்டோம். அந்த ஸ்டாண்ட் எல்லாம் வச்சுட்டு பின்னாடி வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருக்கோம். ஏன்னா வந்து அந்த கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாரி இருந்தது அப்படின்னா, கொஞ்சம் பேக் பெயினா இருந்தா கொஞ்சம் படுத்து எந்திரிச்சா நல்லாயிருக்கும் இல்லைங்களா? கடையில மோஸ்ட்லி வந்து படுக்கக்கூடாது தான். இருந்தாலும் இடுப்பு வலி, முதுகு வலி இருக்கிறப்ப நம்ம ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம் படுத்து எந்திரிச்சோம் அப்படின்னா, நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக, எதுக்கா இருந்தாலும் சரி, ஒரு லஞ்ச் சாப்பிட்றதுக்கா இருந்தாலும் சரி, பேக்ல பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சமா வந்து ஒரு இடம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அந்த ஸ்டாண்ட்லாமே வந்து வச்சிருக்கிறேன். அந்த ஸ்டாண்ட்ல நம்ம வந்து திங்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சைட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் மிஷின் போட்டிருக்கிற இடத்துல எனக்கு ஒரு சுவிட்ச் பாக்ஸ் இருக்குது. அப்புறம் அந்த ப்ளூ டேபிள் வந்து அந்த ஓரமா போட்டேன். எனக்கு வந்து அயர்ன் பண்ணுறதுக்கு. மோஸ்ட்லி நான் வந்து அதிகமா எதுவும் அயர்ன் பண்ணுறதில்ல. ஏன்னா ரொம்ப சுருக்கமா இருக்குது. இப்ப நம்ம கடை வச்சிருக்கோம் அப்படிங்கிறனால, இனிமே ப்ளவுஸ் எல்லாம் அயர்ன் பண்ணி குடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து இருக்குது. இதுக்கு முன்னாடி ப்ளவுஸ் வந்து நான் அயர்ன் பண்ணுனது கிடையாது. அயர்ன் பண்ணி குடுத்தா கஸ்டமருக்கு பார்க்கறதுக்கு இன்னுமே வந்து நம்ம வந்து பெஸ்ட்டா குடுத்த மாரி வந்து தெரியும் அப்படிங்கிறதுக்காக, சரின்னு சொல்லி அயர்ன் டேபிள் எல்லாமே நம்ம யூஸ் பண்றோமோ இல்லையோ, ஆனா கடைக்கு அயர்ன் டேபிள் வந்து கண்டிப்பா வேணும். அதனால வந்து அந்த சைட்ல நான் வந்து போட்டிருக்கிறேன். இன்னுமே நெறைய கஸ்டமர் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இருக்குது உரம் பையில. அது எல்லாமே பார்த்து எடுக்கணும். லேஸ் இருக்குது. அந்த லேஸ் எல்லாம் வந்து இந்த கபோர்ட்ல தான் வந்து அடுக்கி வைக்கணும். இன்னும் வந்து நூல் பாக்ஸு, அந்த பேட்ச் ஒர்க்குக்கு வைக்கிறது, இது மாரி நெறைய ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. எல்லாமே வந்து பொறுமையா பார்த்து தான் வந்து பிரிச்சு தான் எடுத்து வைக்கணும். இப்ப இதுக்கே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அப்புறம் ஃபேன் வேற இல்ல. ஃபேன் வேற ஃபிட் பண்ண வேண்டியதா இருந்தது. அப்புறம் ஃபேன ஃபிட் பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறம் லைட் வந்து ஒரு இடத்துல தான் எரிஞ்சுது. ஒவ்வொரு இடத்துல வெளியில வந்து சப்ளையே இல்ல. அதனால சப்ளை எல்லாம் அதான் செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க எங்க வீட்டுக்காரர். நானும் எங்க பொண்ணும் இது எல்லாமே அடுக்கி வச்சோம். அப்புறம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ரொம்ப டயர்டாவும் ஆயிருச்சு. அதனால அங்கேயே வந்து டிஃபன் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு சரி மேற்கொண்டு இதெல்லாம் ஓரளவு கிளீன் பண்ணிட்டு போலாம் அப்படின்னு பார்த்தா, முடியவே முடியல. ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. இதையெல்லாம் கிளீன் பண்ணிட்டு போணும்னு பார்த்தா, நைட் 1 மணிக்கு தான் போக மாட்டேங்குது. அப்படின்னு சொல்லிட்டு, சரி இப்போ நம்ம வந்து நாளைக்கு வந்து கிளீன் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம வந்து எல்லாமே ஓரளவுக்கு மட்டும் பண்ணுனது மட்டும் போதும். நாளைக்கெல்லாம் வச்சு பார்த்துட்டு திருப்பி ஏதாவது செட் ஆகல அப்படின்னா, அப்புறம் நம்ம வந்து இடம் வந்து மாத்தி மாத்தி வச்சு பார்க்கலாம். எப்படி கரெக்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி. இந்த கடையில பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு சைட்ல மட்டும் கீழ வால்பேப்பர் ஒட்டியிருக்காங்க. ஒரு சைட்ல வந்து கொஞ்சம் உறிஞ்சிட்டு வந்துருச்சாட்ருக்குது. அந்த சைடு எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நாங்க மிஷின் போட்டுட்டு இந்த சைட்ல ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனே வந்து வலது பக்கமா கட்டிங் டேபிள் வந்து போட்டிருக்கேன். எனக்கு வந்து அந்த மாரி தான் வந்து வாஸ்துப்படி வந்து வலது பக்கம் தான் வந்து போடுவாங்க. இது வந்து கடை வந்து கிழக்கு வாசல்ல இருக்குது. ரைட் சைட்ல வர மாரி நான் வந்து போட்டிருக்கிறேன். அப்புறம் சாமி ஃபோட்டோ இது எல்லாமே அந்த இடத்துல வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒவ்வொன்னையும் ஒவ்வொரு பிளான்ல வந்து வச்சிருக்குது. பாதி தான் வந்து அடுக்க முடிஞ்சது. இன்னும் பாதி வந்து அப்படியே தான் இருக்குது. எங்க பொண்ணு வந்து ஹெல்ப் பண்ணா அப்படியே. ஆனா எங்க பையன்லாம் அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணதில்ல. அவன் எல்லாமே கழிச்சு போடுறதுக்கு மட்டும் தான் வந்து இருப்பான். அதுக்கப்புறமே சரி குழந்தைங்களுக்கும் நாளைக்கு ஸ்கூல் இருக்குது. அவங்களையும் வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறனால, நம்மளோட வேலைக்காக நம்ம வந்து அத பண்ண முடியாது இல்லைங்களா? கொஞ்சம் டைம் எடுத்து செஞ்சுட்டு போலாம் அப்படின்ட்டு. அதுவும் இல்லாம பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஒவ்வொரு டைமுமே வந்து கடை வச்சு எடுக்கிறப்பயுமே, எனக்கு ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸா இருந்திருக்குது. ஒண்ணு ரொம்ப ட்ராவல் டைம் அதிகம். இல்லைன்னா வந்து ரெஸ்ட் ரூம் வசதி இல்ல. ரொம்ப இல்லைன்னா சின்ன கடையா போயிருது. அந்த மாரி வந்து நெறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இல்லைன்னா வந்து எங்களோட தகுதிக்கு மீறி அ எப்படி சொல்றது? நம்ம இப்போ ஒரு கடைக்கெல்லாம் வந்து 7, 8,000 வாடகை சொல்றாங்க. தெரியாம போய் வச்சர்றாங்க நெறைய பேரு. மாசம் இப்படின்னு போறதுக்குள்ளார வந்து போயிரும். ஒரு தொழில செஞ்சு அதுலேருந்து வந்து வருமானத்த எடுத்து, அதில ரூ. 8,000 7, 8,000 அந்த கடை வாடகைக்கே குடுத்துட்டாங்க அப்படின்னா, அதுக்கும் மேல அவங்களோட டெய்லி செலவு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அவங்க
ஒண்ணும் இல்ல. இப்போ ஒரு டீ வாங்குறோம் அப்டின்னா, காலையில ஒரு ரூ. 20 சாயந்தரம் ஒரு ரூ. 20 அப்டின்னா, மாசம் வந்து ஒரு நாளைக்கு அதுவே ரூ. 40 ஆகுது. மாசம் பார்த்தீங்கன்னா, ரூ. 1200 அந்த செலவுலயே வந்து போயிருது. அப்ப வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நமக்கு ஒவ்வொன்னுமே நமக்கு பார்க்கறக்கு தான் அது வந்து சில்லற செலவா வந்து தெரியும். ஆனா வந்து அது டெய்லி நம்ம பண்ணும்போது, ஒரு மாசத்துக்கு எவ்வளோ ஆகுது அப்டின்னு நீங்க வந்து கணக்கு போட்டு பாருங்க. இந்த நம்மளோட செலவெல்லாம் நம்ம கடை வாடகை குடுத்தது போக, அதிலிருந்து நம்ம என்னத்த மீதி பண்ணி நம்ம வந்து ஃபேமிலிய ரன் பண்றது அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. அதனால கடை வைக்கிறீங்க அப்படின்னா, கம்மி பட்ஜெட்ல பார்த்து வைங்க. அதிகமா வந்து எடுத்தோனே எதுவுமே செலவு பண்ணாதீங்க. இப்ப நேம் போர்டு கூட பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இருந்தது தான் நான் வந்து வச்சிருக்கேன். நேம் போர்டு வந்து அடிக்கணும். ஆனா வந்து அத கொஞ்சம் நம்ம வந்து இதுலேருந்து சம்பாதிச்சு எடுத்து நம்ம வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக மட்டும் தான் வந்து நான் அப்படி பண்ணியிருக்கேன். அதே மாரி வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நேத்து நெறைய பேர் வந்து கங்ராட்ஸ் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப வந்து தேங்க் யூ. அதே மாரி வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஆ ந நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே வந்து இந்த மாரி நாங்க அ மெட்டீரியல்ஸ் எல்லாமே பார்க்குறோம், பர்ச்சேஸ் பண்ணலான்ருக்குறோம் அப்டின்னு சொல்லி நேத்து வீடியோ போட்டிருந்தப்ப நெறையவே வந்து அ ஐடியாஸ் எல்லாமே குடுத்தீங்க. நீங்க நைட்டி மாரி வாங்கி ஸ்டிச் பண்ணலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஏதாவது ஆர்டர்ஸ் மாரி எடுத்து ஸ்டிச் பண்ணலாம்ல அப்டின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா பிஸ்னஸ் வேணும் அப்டின்னா, இப்ப வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நெறைய பேர் கவர்மெண்ட் ஆர்டர் எல்லாமே வந்து எடுக்குறாங்க. எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல தான் குடுக்குறாங்க. அதே மாரி நம்ம வெளியில ஆர்டர் எடுத்து செஞ்சாலுமே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நமக்கு வந்து கம்மியான பட்ஜெட் தான் கிடைக்கும். நம்ம வந்து இப்போ ஒரு ப்ளவுஸ் தச்சு சம்பாரிக்கிறது வந்து, அவங்க வந்து ஒரு நாளைக்கே நமக்கு வந்து குடுக்குற மாரி தெரியும். அந்த மாரி இருக்குது அப்படிங்கிறதுனால தான் வந்து நாங்க வந்து இத மட்டுமே வந்து பார்க்குறோம். எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நம்மளே தச்சு சேல்ஸ் பண்றதுக்கும் நம்ம வந்து இப்படி வாங்கி சேல்ஸ் பண்றப்ப, நமக்கு வந்து அதில ஒரு 50, 100 நமக்கு ஒரு இன்கம் வரும். நம்ம அதிக எஃபோர்ட் வந்து போட தேவையில்ல. நம்மளோட ஒர்க்கையும் பார்த்துக்கிட்டு, இதில வந்து நமக்கு ஒரு இன்கம் வந்து வரும். இப்போ ஃபைனலா பார்த்தீங்க அப்டின்னா, எல்லாம் கொஞ்சம் மிஷின்ஸு இது மட்டும் தான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம். ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்களோட இதையும் வந்து நான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் வச்சிருக்கிறேன். கண்டிப்பா வந்து இத படிச்சு பாருங்க. அ நேரடி உற்பத்தியாளர்களுக்கு வந்து நீங்களும் வந்து சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.